ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்துமாவு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சத்துமாவு உருண்டை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் சத்துமாவு எடுத்திருக்கேன். அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்துமாவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதிகமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுக்க வேண்டியது தான். நீங்கள் இதில் நிலக்கடலையே பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி சத்து மாவு, தேங்காய், வெல்லம் இது மட்டும் வச்சு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது மாதிரி நீங்கள் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சத்து மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.